வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இவ்வாறு வேற்றுமைகள் இல்லாமல் ஒற்றுமையாக அனைவரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்று ஆண்டாள் பாடியதைப் போல அனைவரும் கூடியிருந்து நன்மைகள் அடைய வேண்டும் என்று பொதுவான பண்டிகையாக இது அறிவிக்கப்பட்டு நமது பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் இது தனியாக ஒரு அகங்களில் அவரவர் வீடுகளில் செய்யாமல் பொதுவாக தெருக்களில் நீங்கள் எங்கு சென்றால் என்றால் முச்சந்திகளில் பெருமாள் அந்த விநாயகர் இருப்பார். ஏரி, குளம், குட்டை, கிணறு என்று அனைத்து நீர்நிலைகளிலும் பிள்ளையார் இருப்பார். இப்படி பொதுவாக பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் விநாயகப் பெருமான் இருப்பார். எதற்காக என்றால் அவர் அனைவருக்கும் பொதுவானவர். அனைவரும் பாகுபாடு இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல், நான் நீ என்ற வேறுபாடு இல்லாமல் அந்த சகோதர சகோதரி மனோபாவத்துடன் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த விநாயகப் பெருமானின் கணேஷ் சதுர்த்தி என்பது பொதுவான ஒரு பண்டிகையாக, பொதுவான ஒரு திருவிழாவாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதை 10 நாள் நவராத்திரியாக கொண்டாடுவதனால் அனைவரும் இதனை 10 நாள் உற்சவமாக கொண்டாடி 11ஆம் நாள் விசர்ஜன் என்று அவரை கடல்களிலோ நீர்நிலைகளிலோ கரைத்து விடுகிறார்கள். இவ்வாறாக நாம் கணேஷ் சதுர்த்தி என்று அறியப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமன்ன கர்ண விளம்பிர சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கஜானனம் பூதகணாதி சகிதம் கபிச்ச சம்பூபல சாரபக்ஷசம்